ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி WTI க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி இப்போ $2 மட்டும் ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து US ஈரான் வார் இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கனால நமக்கு வந்து ஆயில் இன்னுமே வந்து கொஞ்சம் டிமாண்டில் தான் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. எஸ்டர்டே நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம், அதாவது ஈரான் டு சீரியா ஆயில் பைப்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதன் மூலயமா கொஞ்சம் வந்து சப்ளை கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தேன். பட் அது வந்து அந்த ஆயில் பைப்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு டிமாண்டு தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட $84 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யுஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ டாலர் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 120 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. 120 போயிட்டு நமக்கு வந்து 68 வந்துட்டு இப்போ பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒன் டேல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன், இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருக்குது. இன்றைக்கி கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து ஒரு புல்லிஷ் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஏன்னா ஒரு $2 பாசிட்டிவில் இருக்கிறனால நமக்கு ஃப்ரைடேவும் ஓப்பன் அண்ட் ஹை வந்து பக்கத்தில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கும். ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறப்ப அதாவது ரெண்டு கண்டிஷனில் வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அந்த இடத்துல ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்லைனா வெயிட் பண்ணி இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா இந்த 7956 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 8306 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃப்ரைடே பார்த்த சப்போர்ட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 275.2 டச் பண்ணிவிட்டு 281.6 இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இங்கேருந்து மறுபடியும் மேலே வந்தது அப்படின்னா கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியல. மேபி நல்ல ஒரு பை சைடு போனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா சென்டரில் ஓப்பன் ஆனால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது சேம் 275.2 நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டி தான். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ஒரு செல்லிங்கில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் ஆயிருந்தது அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கோல்டோட சப்போர்ட் ஜோன் வந்து 1,39,805. ஆல்ரெடி டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் மேலே போகுமாங்கிறது தெரியல. ஏன்னா $20 பக்கம் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,40,970. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கான்செப்ட் தான். 2,17,241. ஓகேங்களா? 2,17,241ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 2,13,813ங்கிறது நமக்கான இன்றைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இது வந்து நெக்லைன் பிரேக் அவுட்டாக ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையாங்கிறத நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக மட்டும் இந்த இடத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து நல்ல பிரேக் அவுட்டுங்க. ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட காப்பர் வந்து 1340 வரைக்கும் வந்தது. ஒரு கேப் டவுன் எடுத்து ஒரு W பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது இல்லாமல் ஹையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கேப் அப் ஓப்பனிங், கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டாஸ் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நிக்கி 225 வந்து நெகட்டிவில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 37.79 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவில் இருக்கனால கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 58 பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆக இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து
இந்த 58ங்கிறது கொஞ்சம் ஒரு 0வோ இல்லை 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவோ இருந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ MSCI குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலலாம் டவுன் கிடையாது, வெறும் 0.12 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நெகட்டிவில் இருக்கே தவிர, ஏன்னா நமக்கு ஃப்ரைடே வந்து ஒரு 48 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 0.08 மட்டும்தான் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க், விப்ரோ, இன்ஃபோசிஸ் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. மற்றபடி ரிலையன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவில் தான் வந்தது. இப்போ ஐசிஐசி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி நமக்கு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்தாலுமே கூட அங்கேருந்து தொடர்ந்து ஒரு பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப்பை விட ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீக் அதாவது 27, 28, 29 ஸோ எம்செக்ஸ் 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மார்னிங் பேட்ச் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.